கிருஷ்ணர் பொறுமையாக நடந்தாங்க. நீங்கள் நடந்தீங்களா வீரில் விடுது எல்லாரும் நம்ம கேட்பாங்க. உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போய் பார்க்கலாம். ஹாய், இப்போ எங்கே இருக்கோம் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணர் கோவிலில் தான் இருக்கிறோம். பாருங்கண்ணா எவ்வளோ பெரிய கோவில். நம்ம ஊர்லாம் சின்னதாக கோவில் உள்ள ஒரு கிருஷ்ணரை நிற்க வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே கிருஷ்ணருக்காகவே கோவில் செம பெருசாக இருக்குது. இதுதான் வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம். கரெக்டாக இதுதான் வந்து கிருஷ்ணர் பிறந்த இடமா. அவர் பிறந்த வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இல்லை உள்ளே வந்து செம்ம கிராண்டாக அந்த பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த சீனை நான் நல்லா பார்த்துருக்கேன். டிவியில் வந்து கிருஷ்ணர் வந்து பாம்பு மேலே ஆடுறதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். செம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கல்ல. அப்படியே தத்ரூபமாக இருக்க மாதிரி இருக்குது. தண்ணி ஊற்றுறது இன்னுமே சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, பந்தல் போட்டு வேறு லெவல். அங்கெல்லாம் அலோவ் பண்ணாங்கன்னா போய் ஃபோட்டோ எடுக்கலாம். அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா இருக்குது பார்க்க. வாங்க கோயில் உள்ளே போய் என்ட்ரன்ஸ் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். போலாமா? இங்கே ஃபுல்லாகவே வந்து கிருஷ்ணர் ராதை தான் போல். பாவம் ஒய்ஃபை யாரும் கண்டுக்கல, லவ்வரை தான் கண்டுக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டாச்சு வச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் வரைஞ்சி அப்படியே அந்த கதையே வந்து ஃபுல்லாக சொல்லிடுற மாதிரி இருக்குது பாருங்களேன். இதுலேயே கதை புரிஞ்சிடும். நம்ம வந்து சீரியல் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது போல். எல்லாமே டீட்டெயிலாக போட்டுருவாங்க அதுலேயே. நல்லா இருக்குல்ல? இப்போ எப்போ உள்ளே போய் அந்த ஃபோட்டோ உள்ளே இருக்கிற அந்த சிலையை பார்க்க போகிறோன்னு இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. தாஜ்மஹால் ஒரு அதிசயம்னா இதுவும் ஒரு அதிசயமாக தான் இருக்குது. பார்க்க பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? யாரும் வரல, நான் மட்டும் தான் நடுவில் வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் நம்ம கூட வாங்கி பண்ணிடலாம்ல. பாம்பு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த அவர் பாம்பில் ஆடும்போது அவங்க எல்லாருமே அந்த கன்னிகள் வருவாங்க தெரியுமா, அந்த பாம்பு வாயிலிருந்து. அதையுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு லெவல். வாங்க உள்ளே போய் நம்ம சுற்றி அப்படியே பார்த்துட்டு போகலாம். கோவிலே இவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் ஹாஸ்பிட்டலாக அது பாருங்களேன். அதுவுமே கோவில் மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ அது ஹாஸ்பிட்டலில் தெரியல, அதுதான் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. வேறு லெவலில். இந்த கட்டிடக்கலையெல்லாம் நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்ற ஃபோட்டோஸும் போட்டிருக்காங்க. அதாவது பூஜை போட்டது, ஓப்பன் பண்ணது எல்லாமே இப்போ ஃபோட்டோஸாக போட்டிருக்காங்க பாருங்கள் சைடில். சூப்பரில். நார்மலாகவே வந்து எனக்கு இந்த ராதாகிருஷ்ணா ஃபோட்டோ அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி கோயிலெலாம் பார்க்கும்போது அவர் இன்னும் அழகாக இருக்காரு, ரொம்ப பிடிக்குது. நம்ம ஊரில் இருக்கிற கோயிலெல்லாம் நம்ம என்ன நினைப்போம், பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணர் ராதையோட பக்தர்களாக தான் இருக்காங்க. வேறு எந்த சாமியுமே அந்தளவுக்கு இல்லை. எல்லாருமே ராதாகிருஷ்ணா தான். ஸோ உள்ளே வந்து அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். வெளியே தான் சுற்றி பார்க்குறது போல். செம்ம சூப்பராக இருக்குல்ல? அங்கங்கே குட்டி குட்டி பறவைகள், மாடு, ஆடு, குட்டி யானை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. யானை கூட அந்த பாண்டா என்ன பண்ணுது, பாண்டா கூட இருக்குது. அது நம்மளுக்கு தான் பாண்டாவோ, அவருக்கு வேற யாரோ. அதாவது கிருஷ்ணரை எந்த அளவுக்குலாம் அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணிருக்கு. அப்படியா? ஐயோ, அதெல்லாம் பார்க்க முடியாது போலையே. ஒரு தூண் செய்கிறதுக்கே 1 வருஷம் இருக்கும் போல். அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க, எடிட்டிங் வேலையை. செம்ம சூப்பராக இருக்குது. அது ஒரு கோவில் மாதிரியே இல்லை. இந்த மாளிகை சொல்லுவாங்கள்ல, வசந்த மாளிகை. ஸோ அவர் பிறந்த இடம்ன்றதுனால அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நந்தவனம், அந்தபுரம், இது எல்லாமே இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, எல்லாரும் கூட பேசுகிறது, வெண்ணெய் திருடி சாப்பிட்றதுன்னு அவர் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராதா கூட வந்து ராதா கூட பேசினது, அவங்க ராதாகிருஷ்ணா ஃபோட்டோ தானே, ராதாகிருஷ்ணா. அது என்னன்னு எனக்கு தெரியலையே. சரியா? கிருஷ்ணா வந்து அந்த இதில் போகிற மாதிரி கூட வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. இங்கே வந்து கேன்டீனும் இருக்குது. அதான் கேன்டீன் நிறைய பேர் அங்கே போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து ராதாகிருஷ்ணன் ஃபோட்டோ அந்த சிலை வந்து வைக்கவே மாட்டாங்க. அது ஏன்னே தெரியல. ஆனால் இங்கே எல்லார் வீட்லேயுமே வந்து ராதாகிருஷ்ணன் ஃபோட்டோ, வீடியோ, அந்த ஃபோட்டோஸ் சிலை அதுதான் இருக்குது. கோவிலுமே அதுதான் நிறைய இருக்குது. காதலிக்கு என்ன ஒரு மரியாதை பார்த்தீங்களா? பெருமாள் பெருமாள் கூட வந்து சிலை வைப்பாங்க, ஃபோட்டோஸ் மாட்டுவாங்க. ஆனால் ராதாகிருஷ்ணன் அது யாரும் வைக்க மாட்டாங்கல்ல, மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ராதாகிருஷ்ணன் எடுத்து வைக்கிறாங்க. அதுதான் இங்கே விஷயம்.
கொஞ்ச நேரத்தில் என்ன கூட்டம் நெரிசல் தெரியுமா? திருப்பதி குடோனில் போட்டு அடைச்ச மாதிரி வெளி வாசலில் போட்டு அடைச்சிட்டாங்க. முடியவே இல்லை என்னால். செம சூப்பராக இருக்குங்க. நான் இந்த சீனையும் பார்த்துருக்கேன். ஒத்த கையில் வந்து அவர் மலையை தூக்குற சீனு. வேற எந்த பிடிப்புமே இல்லை, அவர் கையில் தூக்குறதுதான்ற மாதிரியே வச்சுருக்காங்க பாருங்கள். அது எப்படி நிற்குதுன்னு கூட தெரியலையே. உண்மையாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்களா, தத்ரூபமா. எனக்கு பிடிச்சதே இந்த மாடு தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க மாடு. அதே மாதிரி தண்ணி ஊற்றுறதும் நேச்சுரலாக இருக்குது. எவ்வளோ அழகாக நிற்கிறாரு பாருங்க, ஸ்டைலாக. அவங்க நண்பர்கள், அவங்க அங்கே இருக்கிற சொந்தக்காரங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அதிர்ச்சியாக பார்ப்பாங்க தானே அவர் பண்ணுறது. ஒரு ராதாகிருஷ்ணாவை பார்க்க எங்கள் வீட்டு ராதாகிருஷ்ணாவே நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். உள்ளே போய் பார்க்கணும்ல. பார்த்தீங்களா, இங்கேயும் தான் வெயில் அடிக்குது, ஆனால் இங்கே மட்டும் சில்லுன்னு இருக்குது. பார்த்தீங்களா, கால் அந்த அளவுக்கு சுடலை. என்ன காரணம்? கிருஷ்ணரோட லீலையோ? கிருஷ்ணர் ஏன் கிருஷ்ணர்? ஆமாம், இவர் வந்ததுனால எனக்கு பவர் வந்துருச்சு. கிருஷ்ணர் பொறுமையாக நடந்தாங்க. நீங்கள் நடந்தீங்களா வீரில் விடுது, எல்லோரும் நம்ம கேட்பாங்க. உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கட்டு. வாங்க போய் பார்க்கலாம். ஃபோன் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? கீழே வந்து ராதாகிருஷ்ணாவோட பார்த்தோம். இங்கே என்ன இருக்கு பார்க்கலாம். அப்பா, லைட்டு செம சூப்பராக இருக்குல்ல. அதுவும் கீழே அதை சுத்தது பாருங்க, செம அழகாக இருக்கு. இவங்க வந்து ராம் சீதா, ராதை சீதா. இது ராதாகிருஷ்ணா, மேலே இருக்கிறது ராமன் சீதை. எல்லாருக்குமே பிடிச்சேன், இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, நம்ம வந்து கிருஷ்ணர் கோவிலில் பார்த்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு. எங்கள் ஊர்லலாம் சின்னதாக லாஸ்ட்டு ஒரு ஓரத்தில் தான் கிருஷ்ணரை வச்சுருப்பாங்க. ஆனால் அவரும் அழகாக இருப்பார். அவர் வந்து இந்த நந்தவனத்தில் இருப்பார் அவர். ஆனால் இங்கே வந்து அவருக்குனே ஒரு கோவிலை கட்டி பயங்கரமாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் நம்ம கூட வாழ்ந்துருக்கலாம்ல, ராதாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் போல் அப்படின்ற அளவுக்கு தோணுது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன கோயிலுக்கு போக போகிறேன்றதை அங்கே போய் பார்க்கலாமா? ராதாகிருஷ்ணாவை பார்த்த சந்தோஷத்தோடவே வீட்டுக்கு போகிறோம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.